ஹலோ கைஸ், வெல்கம் டு ஈட் அண்ட் அக்வாட்டிக்ஸ். ஸோ கைஸ், இன்றைக்கி நம்ம நம்மளோட நாட்டு மீனான ஸ்டிங் கேட்ஃபிஷ்ஷை பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ ஸ்டிங்கிங் கேட்ஃபிஷ்ஷு இல்லாட்டி இந்தியன் வாக்கிங் கேட்ஃபிஷ்ஷு இல்லாட்டி இந்தியன் ஸ்டிங்கிங் கேட்ஃபிஷ்ஷுன்னு கூட சொல்லுவாங்க. ஸோ இந்த கேட்ஃபிஷ்ஷை பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். ஸோ நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் ஒருத்தர் கேட்டிருந்தாரு. அண்ட் இதை தான் கெளுத்தி மீனான்னு சொல்லுவாங்களான்னு எனக்கு சரியாக தெரியல. ஒருத்தர் கெளுத்தி மீனுன்றதும் கேட்டிருந்தாரு. ஸோ இந்த மீனை தான் அவர் மென்ஷன் பண்ணாரான்னு தெரியல. ஆனால் நம்ம தமிழ்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஆஃப்ரிக்கன் கெளுத்தி மீன் ஒன்று இருக்குது. அது ஷார்ப் டூத் கேட்ஃபிஷ்ஷா இல்லாட்டி ஆஃப்ரிக்கன் வாக்கிங் கேட்ஃபிஷ்ஷான்னு தெரியல எனக்கு அதை பார்த்தா. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அசாம் கேட்ஃபிஷ்னு ஒன்று இருக்குது. அது அதையும் கெளுத்தி மீன் தான் சொல்கிறாங்க. அது பார்த்தீங்கன்னா பங்காசஸ் கேட்ஃபிஷ்ஷு. ஸோ அது பார்த்தீங்கன்னா நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் நார்மலாக இந்த இரிசன்ட் ஷார்க் வளர்க்குறீங்க பார்த்தீங்களா, அது மாதிரி அதை மெயின்டைன் பண்ணால் போதும். அண்டு இந்த ஆஃப்ரிக்கன் கேட்ஃபிஷ் நான் ரெக்கமெண்ட் பண்ண மாட்டேன். அது வேண்டாம், அது ரொம்ப பெருசாக வளரும். ஸோ அது நீங்கள் அதுக்கு போல் இந்த மீனை சூஸ் பண்ணிக்கலாம். இது சின்னதாக இருக்கும், நல்லாவும் இருக்கும் பார்க்க. ஸோ கைஸ், உங்கள் டேங்கில் ஒரு மினியேச்சர் வெல்ஸ் கேட்ஃபிஷ் மாதிரி இருக்கும். ஏன்னா பாடி ஸ்ட்ரக்சர்லாம் பார்க்க அப்படி தான் இருக்கும். பட் இதை ஹேண்டில் பண்ணும்போது பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஆனால் இது கையில் ஸ்டிங் இருக்கும். அண்ட் அவர் காமன் கெளுத்தி மீனுன்னு சொன்னதால நம்மளோட இந்த வெரைட்டி தான் சொல்கிறாருன்னு நினைக்கிறேன். ஸோ நீங்கள் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னா இதானான்றதை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. கைஸ், இந்த மீன்லாம் பார்த்தீங்கன்னா ஈஸியாக நம்ம ஆற்று குளங்கள்லாம் கிடச்சிரும். ஸோ இந்த மீன் பார்த்திங்கன்னா வளர்க்கலாம், பிரச்சனையே இல்லை. நீங்கள் சாண்டு போட்டிங்கன்னா சாண்டெல்லாம் டிப் பண்ணி அதுக்குள்ளே போயிடும். ஸோ கிரேவலாக இருந்தாலும் அதுக்குள்ளே டிப் பண்ணி போக தான் ட்ரை பண்ண பார்க்கும். ஸோ அதோடய பிஹேவியர் அப்படி தான், சேத்துக்குள்ளே போய் மண்ணுக்குள்ளெல்லாம் போய் ஒழிஞ்சிக்கிறது. ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் நீங்கள் ஃபீடிங்னு பார்த்துக்கிட்டிங்கனாலே நீங்கள் உங்கள் வீட்டில் ஏதாவது மீட் வாங்கி அதோடய வேஸ்ட் ஏதாவது இருந்தால் கூட நீங்கள் போடலாம். அது மீனோட வேஸ்ட்டாக இருந்தாலும் போடலாம். ஸோ ஏதாவது சின்ன அது வாய்க்குள்ளே போகிற மாதிரி போட்டிங்கன்னா நல்லாயிருக்கும். ஸோ எதை வேணால் சாப்பிடக்கூடிய ஒரு மீன் தான் இது. ஸோ பெல்லட்ஸ் கூட நீங்கள் போடலாம், பெல்லட்ஸே நல்லாவே எடுக்கும். ஸோ மறுபடியும் சொல்லிக்கிறேன், இந்த மீனை ஹேண்டில் பண்ணும்போது மட்டும் கொஞ்சம் பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஏன்னா அதோட டார்சல் ஃபின்லேயும் ஒரு ஸ்டிங் இருக்குது. ஸோ அது பெட்ரோல் ஃபின்லேயும் ஒரு ஸ்டிங் இருக்குது. ஸோ டார்சல் ஃபின்னில் இருக்க ஸ்டிங் கூட நம்ம எப்படியோ குத்தாமல் தப்பிச்சிடலாம் அதுக்கிட்டேருந்து. மோஸ்ட்டாக அந்த பெட்ரோல் ஃபின் ஸ்டிங்கில் தான் எல்லோரும் குத்து வாங்குவாங்க. குத்துனீங்கன்னா பயங்கரமாக வலிக்கும். ஸோ இந்த கேட்ஃபிஷ் நான் நிறைய தடவை பிடிச்சிருக்கேன். ஆனால் நான் ஒரு தடவை கூட இது வரைக்கும் குத்து வாங்கலை. ஆனால் நான் பார்த்து நிதானமாக ஹேண்டில் பண்ணுறனால. ஸோ இதை வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகும்போது எங்கள் அம்மா இதில் ஒரு குத்து வாங்கியிருந்தாங்க. அவங்க கையே மறுத்து போயிடுச்சு. கிட்டத்தட்ட ஒரு வாரம் கை மறுத்த நிலைமையிலே இருந்தது. ஸோ அதனால் கொஞ்சம் பார்த்து, நல்ல பெயின்ஃபுல்லாக கூட இருக்கும். ஸோ ஹேண்டில் பண்ணுவோம், பார்த்து ஹேண்டில் பண்ணுங்கள். ஸோ கைஸ், இந்த கேட்ஃபிஷ் நீங்கள் வளர்க்கணும்னு நினச்சிங்கன்னா உங்களுக்கு வாட்டர் பெராமீட்டர் தெரிஞ்சிருக்கணும். ஸோ வாங்க இதோட பிஎஸ் லெவல் பார்த்துடலாம் முதல்ல. ஸோ பிஎஸ் லெவல் பார்த்தீங்கன்னா 6.5 7.5. ஸோ வாட்டரோட டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா 24 செல்சியஸில் இருந்து 28 செல்சியஸ்க்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அண்ட் டிடிஎஸ் பார்த்தீங்கன்னா எனக்கு தெரியாது, பட் நான் ரெக்கமெண்ட் பண்ணுறது பார்த்தீங்கன்னா ஐடியல் சூஸ் பண்ணுங்கன்றது தான். ஸோ ஐடியல் பார்த்தீங்கன்னா நீங்கள் 100 ppmலேருந்து 250 ppmக்குள்ளே மெயின்டைன் பண்ணுங்கள். அது ரொம்ப அதிகமும் கிடையாது, ரொம்ப கம்மியும் கிடையாது. ஓகேங்களா? ஸோ இந்த மீனால் கிட்டத்தட்ட ஒரு 1 feet வரைக்கும் வளர முடியும். ஆனால் நான் நல்லா பெருசாகவே இருக்கிறதே பிடிச்சிருக்கேன். ஸோ அதனால் நீங்கள் கொஞ்சம் டேங்க் ஒரு 3 feet இல்லாட்டி ஒரு 2 feet டேங்க் கூட கொடுத்தா கூட ஓகே தான். ஸோ மெச்சூர் ஸ்டேஜில் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா அதோடய வயிறில் ஃபுல்லாக எக்ஸாக இருக்கனால கொஞ்சம் பல்ஜியாக இருக்கும். ஸோ மெயில் பார்த்தீங்கன்னா ஸ்லிம்மாக இருக்கும். அப்படி வச்சு நீங்கள் ஜெண்டர் ஐடென்டிஃபிகேஷன் பண்ணிடலாம். ஸோ மறக்காமல் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப். பை கைஸ்.